அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 10, 11, 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்தாய் அகாடமி மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்கம் சார்பில் கோவை கோட்டைமேடு வைரவிழா திருமண மண்டபத்தில் கிரீன் கார்டன் குடியிருப்போர் நல விரும்பிகள் சங்க தலைவர் PH முபாரக் தலைமையில் தமிழ்தாய் அகாடமி நிறுவனர் பால்ராசு வரவேற்புரையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மன்ஃபவுல் ஊலும் மெட்ரிக் பள்ளி, இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மன்ஃபவுல் ஊலும் மேல்நிலைப் பள்ளி, அல் அசார் மெட்ரிக் பள்ளி, அத்தார் ஜமாத் உயர்நிலைப் பள்ளி, ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் பள்ளி போன்ற பள்ளிகளில் படித்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை ஹிதயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் ஹாஜி இனயத்துல்லா விருதுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தரிகத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் சர்புதீன், கோவை மாநகர திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், மதுக்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் சாலாம் பாஷா, மன்ஃபவுல் ஊலும் மெட்ரிக் பள்ளி தாளாளர் சித்திக், மன்ஃபவுல் ஊலும் தொடக்கப்பள்ளி தாளாளர் கலீல், கிரீன் கார்டன் பொதுநல சங்க செயலாளர் அப்துல் ரகுமான், முஸ்தபா, கோட்டை செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கோட்டை கிரீன் கார்டன் நல விரும்பிகள் சங்கம் சார்பாகவும் கோவை தாய் தமிழ் அகாடமி சார்பாகவும் அரசு தேர்வில் முதல் 2, 3வது மதிப்பெண் பெற்ற 6 பள்ளியினுடைய 46 குழந்தைகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த விழாவுக்கு அரசனுடைய மத நல்லிணக்க விருது பெற்று எங்களை கௌரவிக்க இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அல்ஹாஜ் ஹாஜி இதாயத்துல்லா அவர்களும், கோவை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களும், முன்னாள் கவுன்சிலர் சாலம் பாஷா அவர்களும் கலந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த ஆண்டு 6 பள்ளிகளை தேர்வு செய்துள்ளோம். இறைவன் அருளால் அடுத்த ஆண்டு ஒரு 20 பள்ளிகளை தேர்வு செய்து இந்த விழாவை சிறப்பிக்க தீர்மானித்துள்ளோம். 43 குழந்தைகள், 6 பள்ளியில் 43 குழந்தைகள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் முதல் 2, 3 அப்படி 3 மாணவர்கள்.